ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு Vrkitchen. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஸ்பெஷல் வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொல்கட்டா. ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ஒரு 1/2 kg அளவுக்கு பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன்னு கீ, இலாச்சி பவுடர் ஒரு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வெல்லம், எள்ளு, அதுக்கப்புறம் வெல்லம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணியிருக்கேன். இது வந்து வேர்க்கடலை வெல்லமும் மிக்ஸ் பண்ணி பவுட்ரு பண்ணியிருக்கேன். 1/2 மூடி தேங்காய் துருமி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன்னு கடலை பருப்பு. இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு 2 ஸ்பூன்னு கீ போடுறேன். போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன்னு கடலைப்பருப்பு அதுவும் சேர்த்துட்டு, ஏன்னா இது முன்னாடியே நான் வந்து கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறமா தான் இதில் சேர்த்துறேன். அடுத்தது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோம்னா தேங்காவும் கொஞ்சம் வேகும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வச்சுருந்த வெல்லம் வந்து கரைச்சிட்டு நான் வந்து வடைக்கட்டிட்டு அதில் ஏதாவது கல் இருந்ததுன்னா எடுத்துடலாம். இதிலவே இலாச்சி பவுடரு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன். இது இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி வைக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இது கொல்கட்டை பண்ணுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. அது வந்து என்னென்ன நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னால். ஸோ ஸ்டஃபிங் கொல்கட்டை, அதுக்கப்புறமா வந்து பிடி கொல்கட்டை, உண்டை கொல்கட்டை எல்லாமே இப்போ பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ இப்போ வந்து கொல்கட்டை பண்ணலாம். இது வந்து கைக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப்பை ரெடி பண்ணி வச்சுட்டா அடுப்பில் வேக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இட்லி பாத்திரம் பிளேட் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா ஷேப்பும் எல்லாமே கொல்கட்டை எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா உள்ள வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இது வேந்த பிறகு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொல்கட்டை ரெடி. இப்போ கொல்கட்டை வெந்துச்சு, ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் சாப்பிட்லாம் இந்த மாதிரியே பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் இதே மாதிரி நான் எப்படி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். அடுத்தடுத்த டிஷ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.